ஹாய் பிரைஸ் அல்லாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத வசனம் ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் நமக்கு இப்படியாக சொல்லப்படுது. 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையில் நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கின்படி பார்வோன் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். அதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோன் ராஜா இருக்கிற பார்வோன் ராஜா கிட்ட வந்து 2 பேரும் வேலை செய்கிறாங்க. ஒருத்தர் பேர் வந்து பான பாத்திரக்காரன், ஒருத்தர் வந்து சுயபாக்கிக்காரன். 2 பேரும் வந்து பார்வோட வேலை செய்யும்போது, அதாவது பார்வோன் கை செங்கலை வந்து சுயபாக்கிக்காரன் வந்து திருடி பழியத்துக்கு அந்த பான பாத்திரக்காரன் மேலே போடுறான். அதுக்கப்புறம் பார்வோன் 2 பேரும் விசாரிக்கும் போது 2 பேரும் எடுக்கலன்னு சொல்லும்போது பார்வோன் 2 பேர்த்துக்கு சிறையில் போகிறார். அப்போ 2 பேரும் சிறையில் இருக்கும்போது கூட யோசப்பும் இருக்கிறார். அப்போ இருக்கும்போது 2 பேருக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த பான பாத்திரம் சொப்பனம் வந்து சுயபாக்கிக்காரன் ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துக்கிட்ட அவங்க கதி கலைங்க அவங்க தூக்கம் இல்லாமல் இருக்கும்போது அவங்க ரொம்ப வெக்ஸாகி உட்காந்துக்கும் போது யோசப் அங்கே இருக்கும்போது யோசப்பிட்ட சொல்லுவாங்க, இது போல் வந்து நான் ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்துக்கு எனக்கு விளக்கம் தெரியல, உன்னால் சொல்ல முடியுமான்னு சொல்லி யோசப்பிட்ட சொல்லும்போது யோசப்ப சொல்கிறான், நானும் இல்லை எனக்குள்ள இருக்கிற தேவனே சொல்லுவார் சொல்லி சொப்பனத்தை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. இவர் பான பாத்திரத்தை சொல்கிறான், இது போல் வந்து நான் திராட்சை பழத்தை பார்த்தேன், ஒரு திராட்சை தோட்டத்தை பார்த்தேன், அவன் பயங்கரமான அந்த சொப்பனத்துக்கு எல்லாத்தையும் சொல்லும்போது உடனே யோசப் சொல்கிறான், அதாவது நீ 3 நாளைக்கு நீ விடுதலை ஆகிடுவேன், நீ வந்து குற்றவாளியை நிரபதியும் உன்னை உன்னை வந்து நிரூபித்து நீ எந்த வேலைலேருந்து நீ வந்து உன்னை பிடுங்க எந்த வேலைலேருந்து நீ ஏந்தியோ அந்த வேலை திருப்பி உனக்கு கொடு, அதை காட்டில் ஒரு மேன்மையான வேலை கொடுத்து பார்வனுக்கு வந்து நீ பார்வன் பக்கத்திலே இருப்ப, அவருக்கு வந்து நீ வந்து அவருக்கு திராட்சை ராசை நீ கொடுப்பேன்னு சொல்லி அந்த பானபாத்தியம் சொல்லும்போது அந்த பானபாத்தியம் ரொம்ப சந்தோஷமாக ஆகிட்டான். அதுக்கப்புறம் சுயபாக்கியக்காரன் சொல்கிறான், நான் ஒரு சொப்பனத்தை பார்த்தேன், அந்த சொப்பனத்துக்கு கூட விளக்க சொல்லும்போது யோசப் சரி நீங்களும் அந்த சொப்பனத்தை சொல்லும்போது அதுக்கப்புறம் அவன் சொப்பனத்தை சொல்கிறான், இது போல் நான் 3 கூடை பார்த்தேன், 3 கூடை மேலே வந்து பறவை இருக்குது, அந்த பறவைலாம் அந்த கூடை வந்து குத்துதுன்னு சொல்லும்போது உடனே வந்து யோசப் சொல்கிறாரு, அதாவது நீ 3 நாளைக்குள்ளே நீ விடுதலை ஆகி திருப்பி பார்வன் போய் நிற்ப, பார்வன் வந்து நீ தான் கை செங்கல் எடுத்து நீ தான் குற்றவாளி சொல்லி நிரூபித்து உன் வந்து திருப்பி வந்து மரத்தை தூக்கு போடுவார். அதுக்கப்புறம் வந்து உன் மாம்சத்தை வந்து அந்த பறவைகளை வந்து கொத்தி சாப்பிடுன்னு சொல்லும்போது அந்த சுயபாக்கிக்காரர் ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். அதாவது இந்த பான பாத்திரக்காரர் ஒரு தவறு செய்யலை, அவன் வந்து நேர்மையாக இருந்தான். ஏசப்பா அவனை வந்து விடுவிச்சு அவன் தலையை உயர்த்த எந்த வேலையிலேருந்து அவனை போடுவான் திருப்பி அதை காட்டி ஒரு மேன்மையான வேலையை கொடுத்தாரு. இன்றைக்கி நம்மளோட வாழ்க்கை நம்ம ஆண்டோடைய பிள்ளையாக இருக்க நம்ம வாழ்க்கையில் சில மனுஷங்கள் எழும்பி நம்ம மேலே பொய்யா குற்றம் சாட்டும் போது, நம்ம மேலே தேவையில்லாத வீண் பழையும் போது, நம்ம மேலே தேவையில்லாத அவங்க நிந்திக்கும் போது நீங்கள் ஒரு நாள் கவலைப்படாதீங்க. ஒன்று காத்துருங்க ஆண்டவரில் இந்த மனுஷன் வந்து எனக்கு ரொம்ப எம்பி எவ்வளோ தேவையில்ல பொய்யா குற்றம் சாட்டுறான், என் மேலே தேவையில்லாமல் நிந்திக்கிறான், என் மேலே தேவையில்லாத வந்து எல்லாவற்றையும் வந்து சொல்கிறான் ஆண்டவர், நீங்கள் வந்து பார்த்துங்கன்னு சொல்லி கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாக அவங்க நீதி செய்வார், கர்த்தர் நிச்சயமாக அவங்க நியாயம் செய்வார். இந்த பானபாத்திரக்காரன் பார்த்தீங்கன்னா ஒரு தவறு செய்யலாம், அவன் எதுவுமே செய்யலை, அவனுக்கு அவனை சிறையில் போட்டாங்க. ஆனால் தேவன் அவனை வந்து அவனோட நேர்மையை பார்த்து தேவனை அவனை விடுவிச்சு மட்டும் இல்லை, அவன் எந்த ஸ்தானத்தில் அவன் தள்ளப்பட திருப்பி அதிகாரத்தில் நிறுத்தி தேவன் அவன் தலையை உயர்த்தினார். இன்றைக்கி ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறீங்களா? சில மனுஷர் உங்களுக்கு வந்து உங்களை வந்து புறம்பே தள்ளிட்டாங்களா? உங்களுக்கு தேவையில்லாத உங்களை வந்து குற்றச்சாட்டி உங்களுக்கு தேவையில்லாத உங்களை தள்ளிட்டாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஏசப்பா நம்பிடுங்க. எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டீங்க ஏசப்பா அதே இடத்துல உங்களை போய் நிறுத்தி உங்கள் தலையை உயர்த்தும்படி செய்வேன். உங்கள் சத்துருக்கு முன்னாடி உங்கள் தலையை உயர்த்துவார். ஏன்னா தேவன் அப்படியாப்பட்ட தேவன். ஒன்று தேவன் உங்கள் தலையை உயர்த்தபடி நீங்கள் தேவனை காத்துருங்க. வேதம் அப்படி தான் சொல்லுது, கர்த்தர் உங்களை உயர்த்தபடி அவர் பலத்தை கரத்துக்குள்ளே அடிங்கிறீங்க. நீங்கள் அடிக்கிறக்கும்போது தேவனே உங்களுக்கு நிச்சயமாக அவர் வந்து உங்களுக்கு ரொம்ப சத்துருக்கிட்ட வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு மனுஷங்கிட்ட கர்த்தர் அவர் உங்களுக்காக வழக்காடி அந்த மனுஷங்கிட்ட வந்து அவர் விசாரித்து அந்த மனுஷனுக்கு வந்து அதாவது உங்களுக்கு பதிலாக கர்த்தர் வழக்காடி உங்களுக்கு அவர் நீதி செய்வார். தேவன் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டாருங்க. தேவனோட பிள்ளைகளுக்கு அவர் துணையாக இருக்கிறாரு. யோசப்பு கூட பார்த்தீங்கன்னா சிறைச்சாலையில் அவன் ஒரு தவறு செய்யலை, அவனும் வந்து கர்த்தர் பார்வைக்கு எல்லாவற்றிலையும் உண்மையாக இருந்தான். தேவனே அவனை விடுவிச்சு அவன் வந்து பார்வோன் ராஜாக்கு அடுத்தபடி அவன் தலையை உயர்த்தினார். கர்த்தர் நம்புகிற பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். நீங்கள் ஒன்று உங்களுக்கு ரொம்ப மனுஷன் ஏமி உங்களுக்கு உங்கள் மேலே பொய்யா குற்றம் சாட்டுறானா, உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழி போகிறானா, உங்கள் மேலே தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து நிந்திக்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடு, கர்த்தரை காத்துருங்க. கர்த்தர்கிட்ட காத்திருக்கும் கர்த்தரை நிச்சயமாக உங்கள் சத்துரு மாதிரி உங்கள் தலையை உயர்த்த வேதம் அப்படி தான் சொல்லுது. கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு நாள் வெக்கப்பட்டு போவது, அவங்க கழுகை போல செட்டைகள் எடுத்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் நடந்தாலும் சோர்ந்து போன வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திரும் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. வேதத்தில் அநேக பேர் வந்து கர்த்தரை காத்திருந்தாங்க, எல்லாரும் வெக்கப்பட்டு போகலை. கர்த்தர் அவங்க தலை உயர்த்தபடியே செஞ்சார். நீங்கள் கூட வாழ்க்கை நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கும்போது நீங்கள் கர்த்தருக்கா உங்களுக்கு ரொம்ப மனுஷன் என்ன செஞ்சாலும் நீங்கள் பயப்படாதீங்க. அந்த மனுஷனை கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்து கர்த்தர்கிட்ட காத்திருங்க. கர்த்தரை உங்களை விடுவிப்பார். அந்த பானபாத்திரக்காரன் காத்திருந்தால் அவன் எல்லாவற்றையும் திரும்பி பெற்றுக்கொண்டான். நீங்களும் கர்த்தரை காத்திருங்க. கர்த்தர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து உங்கள் தலையை உயர்த்துறாமே.